ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த சாரியில் நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் நேற்று வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அதோட கண்டினியூ ஸ்டிச்சிங் வீடியோ. நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழ் பாட்டம் தான் நான் வந்து மடித்து தைச்சிட்ருக்கேன். இது ஃபுல் சர்க்கிள் இல்லைங்களா, தைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக தைச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சு தைச்சோம் அப்படின்னா தான் வந்து அது கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் நழுவி போயிடும். ரொம்ப பட்டையெல்லாம் மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சன்னமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அது கீழே வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட கையோட வந்து 2 பக்கமே வந்து இது மாதிரி மடித்து தைச்சிட்டு உள்ள வெளியே கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து உள்ள வெளியே டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம தைச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது லைனிங்கையும் வந்து இதோட நம்ம வந்து வச்சு மூட்டிடலாம். லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சர்க்கிள் போடல, நம்ம நார்மலாக தான் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் வந்து இதோட நான் வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மேல் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேல் பாட்டம் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக எல்லாமே பின் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து இந்த கிளாத்தாக இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத் பேர் வேறு எனக்கு தெரியலை, கொஞ்சம் வந்து நழுவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். முன்னாடி நெக் பார்த்திங்க அப்படின்னா 2க்கு 4 இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே வந்து மடித்து திருப்புறது தான். நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பின் போட்டுட்டு அப்படியே மடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பீஸ் கொடுத்து தான் வந்து கழுத்து தைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் மடித்து திருப்பி விட்டுட்டு ஒரு லேஸ் மாதிரி ஏதாவது வைக்கலாம், ஒரு எம்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லேஸ் வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து வச்சேன். இந்த மாதிரி முதல்ல ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கோங்க மடித்து திருப்பிட்டு. ஆக்சுவலி இந்த மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரிக்கும் எந்த ஒரு டிசைனுமே வந்து செட் ஆகவே இல்லை. ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னா நானும் வந்து லேஸ் கூட வச்சுட்டு அதை வந்து திருப்பி ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு நிறைய என்கிட்ட இருக்கிற பேட்ச் ஒர்க்ஸு இது மாதிரி கூட நான் வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் வந்து அதுவுமே வந்து எதுவுமே எனக்கு செட் ஆகலை. என்னால் எங்கள் பொண்ணு வர்றதுக்குள்ளார தைக்க முடியலை. டைமும் ஆயிடுச்சு. இடையில கரண்ட் வேறு நிறைய நேரம் வந்து போயிடுச்சு. அதனால் எங்கள் பாப்பா வர்றதுக்குள்ளார என்னால் தைக்க முடியலையா. அவள் வந்து பார்த்துட்டு, அம்மா நீங்கள் தைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டா. இல்லைப்பா, நான் நீ வரதுக்குள்ளே தைச்சிடலாம் தான் நினச்சேன், ஆனால் வந்து முடியல. ஏன்னா எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் இதில் எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி. நான் தான் வந்துட்டு இப்போ வேலை இருக்குது, அப்புறம் திஸ்தரேன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் கிளாஸ் போகும்போது நான் வந்து வெளியில் துணி வாங்கி தைச்சி தருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து போகவே கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியில் தான் கொடுத்து தைக்கிறோம், நம்ம வந்து தைச்சிக்கலாம் தையல் கிளாஸ் போனால். நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நமக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அழகழகாக நம்ம பாப்பாக்கெல்லாம் தைச்சி தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தையல் கிளாஸ் போனதே. ஆனால் வந்து கடைசியாக இப்போ எனக்கும் அதிகமாக தைக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது, எங்கள் பாப்பாவுக்கும் அதிகமாக தைக்க முடிய மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்மளது தைக்கிற நேரம் வேறு யாராவது தைச்சா கூட நமக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நான் அப்படி தான் வந்து அதிகமாக நினைப்பேன். ஆனால் ஒரு சிலர் எல்லாமே வந்து அவங்களுக்கும் அதிகமாக வந்து தைச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதிகமாக தைச்சிப்பீங்களா, இல்லை கஸ்டமருக்கு நம்ம தைக்கலாம், நமக்கு என்ன அப்புறமே தைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்னு. இப்போ பேக் நெக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே நான் மடித்து திருப்பி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து டாட் மட்டும் வந்து சென்ட்ரலாக ஷோல்டர்கிட்ட வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு டாட் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. கீழேயும் வந்து சர்க்கிள் ஃபுல்லாக தைச்சி அதுக்கு லைனிங்கும் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கை தான் வந்து தைக்க போகிறோம். கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 கை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கீழால் வந்து ஒரு கை, அதுக்கப்புறம் 1 இன்ச் மேலே ஒரு கை. இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த சர்க்கிளை வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இது எல்லாமே தைக்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சின்னதாக வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளீட்ஸை மடித்து நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு தைக்கணும். அதுதான் வந்து இது ஒரு பெரிய விஷயம். இந்த கை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணுறேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சூப்பராக இருக்குது இந்த கை அப்படின்னு சொல்லி சொன்னான்.
அது ஆனால் டிசைன் தான் எதுவுமே பண்ணல நீங்கள் அப்படின்னு நானே எல்லாம் வச்சு பார்த்தேன். ஹீரா எதுவுமே செட் ஆகலை, இது ப்ளைனாக இருந்தாலே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து 2 கையுமே வந்து தைச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் கையை. நம்ம எப்பயுமே வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் கை தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே பாதி வந்து நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல மேலே பாதி வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு திருப்பி பாதி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது தைச்சி முடிச்சுட்டு டபுள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கைக்கும் இடுப்புக்கும் 2க்குமே வந்து ஒட்டுக்கா வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த டபுள் சர்க்கிள் வர கை வந்து பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருந்தது, போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைக்கு வச்ச துணியை நம்ம வந்து இந்த சென்ட்ரலில் கொடுத்துட்டு இந்த கைக்கு இந்த சாரியோட கிளாத்லேயே வந்து இந்த கை வச்சுருக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் இதுவுமே நல்லா இருக்குது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து தையல் போட்டுட்டு இப்போ தான் வந்து மேல் பாட்டத்தையும் கீழ் பாட்டத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். 2 தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓவர்லாக்கும் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து சைடு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபினிஷிங். இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் கிளாத் வந்து மீதி இருந்தது. அந்த கிளாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு இதை வச்சு நீங்கள் தான் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே அதையும் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது பூ மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி முன்னாடி வந்து வைக்கலாமா அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்புறமே வந்து ஷால் மாதிரி கேட்டேன். அப்படியே அதனால் வந்து ஷால் மாதிரியே வந்து ரெடி பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து நம்ம தேவைப்பட்டால் அதுவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படி ரிமூவ் பண்ணிடுற மாதிரி தான் நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ இந்த சைடு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு கை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தைச்சிட்டு மீதி வந்து லூஸாக அப்படியே வந்து விட்டாச்சு. ஏன்னா இது வந்து லூஸில் தானே நம்ம வந்து போட முடியும், லூஸாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி விட்டுட்டேன். மீதி எல்லாமே வந்து அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி ஹிப்பு வரையும் தைச்சிட்டு அதுக்கு கீழே லைனிங்கை தனியாக மூட்டி எடுத்துக்கிட்டேன். இதை தனியாக மூட்டி எடுத்துக்கிட்டேன். மெயின் கிளாத்தை தனியாக வந்து மூட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹிப்பு வரையும் நான் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தையல் தான். நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டு விட்டுட்டு மீதி வந்து கிளாத்தை வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் தைச்சி தரோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 2-3 தையல் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் துணி விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலோ இல்லை குழந்தைங்க பெருசானாலோ அவங்களுக்கு தேவையான மாதிரி வந்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி டபுள் தையல் வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிரியாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் பாப்பாக்கெல்லாம் சொல்லவே வேணாம், சீக்கிரம் ட்ரெஸ் வந்து எப்படி கிழிப்பா அப்படின்னே தெரியாது, ஆனால் வந்து கிழிஞ்சிரும். இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு ஓவர்லாக்கும் வந்து கம்பல்சரி போட்டு கொடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். இப்போ அது ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தில் தான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தேன். ஒரு 7-8 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி எடுத்துகிட்டு அதை எல்லாமே வந்து பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட முந்தி பக்கம் தான் கொஞ்சோண்டு டிசைன் வரும் அதில், அவ்வளோதான். அதுதான் வந்து வச்சு நான் அப்படியே வந்து ஒரு இது மாதிரி போட்டுக்கிற மாதிரி, ஷால் மாதிரி போட்டுக்கிற மாதிரி, அட்டாச்சில் போட்டுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ரொம்பவும் எனக்கு வந்து இதில் அப்பயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு மாதிரியே இருந்தது. அதனால் இந்த 3 ஸ்டோன் பட்டன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ப்ளூ கலர் வருது இல்லைங்களா, அது அந்த கலருக்கு இதாக வச்சேன். என்கிட்ட அந்த பிங்க் கலர்லேயும் இருக்குது, ஆனால் வந்து அது அவ்வளோக்கு எடுப்பாக தெரியல. அதையும் தான் நான் வச்சு பார்த்தேன். அதனால் இந்த ப்ளூவில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலும் அந்த இதையும் வந்து நம்ம இதே மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம். அந்த ஷால் வந்து ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஷாலையும் வந்து இதோட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து இதில் நம்ம வச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்னையும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இதே மாதிரியே வந்து வேறு ஏதாவது வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். ஆனால் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் போட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இந்த சாரீ இதெல்லாம் அட்டாச் பண்ணி. மற்றபடி எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ராகு, பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது.
இதுதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணினது புதுசு. இது மாதிரி 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். இதை வச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த டிசைன்ஸ், இந்த லுக்கு இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் பாப்பா தான் வேணான்னு சொல்லிட்டா. அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.